பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 32-33 வசனங்கள். தமஸ்கு பட்டணத்து அரேத்தா ராஜாவினுடைய சேனை தலைவன் என்னை பிடிக்க வேண்டுமென்று தமஸ்கருடைய பட்டணத்தை காவல் வைத்து காத்தான். அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னல்களிலிருந்து மதில் வழியாய் இறக்கிவிடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் என்ன வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் சற்று நேரம் தியானிப்போம். பாருங்கள், இந்த வசனத்திலே பவுலின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு உண்மையான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தேவன் தமது ஊழியக்காரனை ஆபத்திலிருந்து தப்புவிக்க எதிர்பாராத வழியையும் பயன்படுத்துகிறார் என்பதை இதில் நாம் பார்க்க முடிகிறது. தமஸ்கு நகரத்திலே பவுலை பிடிக்க அந்த ஆளுநர் அவர் காவல் வைக்கிறார். நகரத்தின் வாசல்கள் கண்காணிக்கப்பட்டிருக்கிறது. மனித பார்வையில் பவுலுக்கு தப்பிக்க வழியே கிடையாது. ஆனால் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், சீசர்கள் அவரை இரவில் கூடையில் வைத்து மதிலின் வழியாய் இறக்கிவிட்டார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்க, நமக்கு வழி இல்லாத இடத்திலும் தேவனுக்கு வழி இருக்கிறது. ஆமேன். மனுஷரால் கூடாதவர்கள் தேவனால் கூடும். ஒரு பறவை கூண்டுக்குள்ள அடைப்பட்டு இருக்குது, கதவு பூட்டப்பட்டிருந்தது, அதற்கு வெளியே செல்ல முடியாது, அப்படி தான் இருக்குது. ஆனால் கூண்டின் மேல் ஒரு சிறிய ஒரு திறப்பு இருந்தது, அதன் வழியாய் அது வெளியேறிவிட்டது. அதுபோல் நாம் பார்க்காத வழியை தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமேன். பாருங்க, பவுல் தன்னுடைய வலிமையால் அவர் தப்புறது இல்லை, அவரோட பலன் ஒன்றுமே கிடையாது. அவர் மதிலிருந்து கூடையில் இறக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஒரு பெரிய அப்போஸ்தலன் இப்படிப்பட்ட தாழ்மையான ஒரு முறையில் தப்பி செல்ல வேண்டிய காரியமாக இருந்தது. இதன் மூலம் பவுல் தன்னை பெருமைப்படுத்தாமல் தேவனுடைய பாதுகாப்பை மகிமைப்படுத்துகிறார். ஆமேன். கர்த்தருக்குள் பெருமை பாராட்டுகிறவன் பெருமைப்படக்கிறவன். தேவன் நம்மை ஒரு பெரிய ஒரு அற்புதத்தின் மூலம் நம்மளை காப்பாற்றிருக்கலாம். சில நேரங்களில் ஒரு சிறிய சாதாரணமான வழியின் மூலமாக நாம் காப்பாற்றப்படலாம். ஒரு சிறியதாக இருந்தாலும் காப்பாற்றுகிற தேவன் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. பவுல் பல துன்பங்களை சகிக்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு துன்பத்திலும் தேவன் அவரை தமது திட்டத்திற்காகவே நடத்துகிறார். அல்லேலூயா. அநேக உபத்திரவங்களுக்குள்ளாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவம் நன்மைக்கே. பவுல் அந்த தமஸ்குவில் தப்பிக்கப்பட்டது அவர் இனி ஒருபோதும் ஆபத்தை சந்திக்க மாட்டார் என்பதற்காக கிடையாது. அவருடைய ஊழியம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காக தான் தேவன் அவரை அந்த நேரத்திலே அவர் பாதுகாத்தார். ஆமேன். மனிதன் முடிவை காணும் இடத்திலே தேவன் ஒரு புதிய வழியை திறக்கிறார். எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது தான் தேவன் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் அநேக காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். நமக்கும் எத்தனையோ சந்தர்ப்பங்களே நம்மளுடைய குடும்பத்திலும் சரி, சொந்த பந்தங்களோடு நாம் இருக்கும்போது சரி, இல்லை வேலை ஸ்தலத்திலும் சரி, ஏதாவது ஒரு விதத்தில் நாம் பிளண்டராக ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவோம். அதுலேருந்து ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, அப்படி ஆயிடுச்சு. அதான் ஒரு வசனம் இருக்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வசனம். நாம் வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருந்து கர்த்தரை நம்பியிருப்போம் என்றால் கண்டிப்பாக ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆபத்தோ நாசமோசமோ எல்லாத்திலிருந்தும் காக்க வல்லவராக இருக்கிறார். அதற்கு நாம் முழுவதுமாக நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும், வசனத்தை பற்றி கொள்ள வேண்டும், வாயிலை விசுவாச அறிக்கையிட வேண்டும். கர்த்தர் அதிசயம் செய்கிற தேவன். நாம் இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்ம நடத்தி கொண்டு இருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா, ஒரு புதிய நாளைக்குள்ள எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறப்பா. நன்றி தகப்பனே அப்பா. இந்த 2026 வருஷத்தின்
ஆகஸ்ட் மாதமாகிய 8வது மாதத்தின் 25ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, இந்த வசனங்கள் மூலம் அநேக காரியங்களை எங்களை வெளிப்படுத்துகிறேன். பவுலை எப்படி எங்கேயுமே வழி இல்லாத போது ஏதோ ஒரு புதிய வழியை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்து அதன் மூலமாக பவுலை காப்பாற்றினரே, அதுபோல் எங்களுக்கு எவ்வளவோ உபத்திரங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள் வந்தபோது இதிலிருந்து விடுவிப்பார் யாரும் இல்லையா என்று அங்கலாய்க்கும் போது தேவனை உண்மை இருக பற்றி கொள்ளும்போது எங்களுக்கு வழியை நீர் திறந்து தந்தீர் ஆண்டவரே. எவ்வளோ ஆபத்துகள், விபத்துகள், நாசமோசங்கள் இருந்து பாதுகாத்தீரே அப்பா. நீர் இன்றும் ஜீவிக்கிற தேவன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கை நிறைவேறத்துக்காக ஆண்டவரே, எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் எங்களை காக்க நீர் வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்களை அன்னுதினமும் காக்கிறவர், பாதுகாக்கிறவர், எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாத்து ரசிக்கிறவரே. உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஐயா. இந்த ஒரு புதிய நாளைக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளில் கைட்டு சேர்க்கிற எல்லா வேலைகளும் எஸ் அப்பா உம்முடைய கரம் கூட இருந்து நடத்துகிற கிருபைக்கா நன்றி செலுத்திக்கிற கத்தாவே. அப்பா நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கத்தாவே. அல்லேலூயா. இந்த புதிய நாளில் ஆண்டவரே அப்பா எல்லா தீங்குக்கும் எங்களை விலைக்கு பாதுகாத்து ரசிக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.